வணக்கம் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிஎம்ஐ அண்ட் பார்ட் 1. மறக்காம புதுசாக பார்க்கணும், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் கமெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் போடுறேங்க. உங்களுக்கு லைக் அண்ட் உங்களுக்கு ஹார்ட்டிங் கொடுத்துட்றேன். அவன் உள்ளே போகலாம். லிவிக் சவுண்டே நிறைய கேட்குமோ? வாய்ஸ் நல்லா கேட்கும் விசிபிளாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஒழுங்காகவே கேட்காது. ஏன்னா கொஞ்சம் மைக் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன், அதனால் நல்லா வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓவராக சவுண்டு கேட்குமோ தெரியலையே. ஓகே, உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போயாச்சு. ரோட தான் டைம் ஆகும். இப்போ நான் 3 ஃபிங்கர் வேறு ஆட ட்ரை பண்ணுறேன்னா, 2 ஃபிங்கர் தான், 3 ஃபிங்கர் மாதிரி ட்ரை பண்ணுறேன். சூப்பரா கன் சவுண்டு நிறைய கேட்கும். உங்களுக்கும் கேட்கணும், எனக்கும் கேட்கணும். அந்த மாதிரி சவுண்டு வச்சுப்பேன். அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது, இப்போயே சொல்லிட்டேன். அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு வெறியில் ஆடினா தான் பயங்கரமாக ஆடுவேன். நான் எப்போயுமே அந்த இடத்துக்குள்ளே தான் போவேன். ஏன்னா அதிலே ஃப்ரீயாக ஒரு ஹார்ட் கொடுக்குறாங்க. நான் செத்தா கூட திருப்பி வந்துடுவேன். சவுண்ட் நல்லா கேட்குது. இப்போ எனக்கே கேட்குது. தேவையில்லாத தான் பேசிக்கிட்டு இருக்கேன் வரைக்கும். அவ்வளோ மைக் எல்லாத்தையும் பேசுகிறேன். ஏதாச்சும் நொய் நொயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவன் நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன். வேறு பேத்துறாங்க. டே அங்கே போடா, அங்கே போடா, அங்கே போடா, அங்கே போடா. ஐயோ, நான் மார்க் பண்ணுற இடத்துக்கு போன சொன்னால் எங்கேயோ போயிட்டுருக்கான் குழந்த மாதிரி. குழந்த இங்கே வா. டே செத்துருவீங்கடா. இங்கே வாங்க, இங்கே வாங்க. அச்சுமுல ஓடு. நான் சொன்னேன்ல கைஸ், நான் சொன்னேன்ல அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லை. ஓகே, இப்போ வந்து இது வழியாக போயாச்சு. மியான் அவுட் போஸ்ட் திருப்பி போகலாம் கைஸ். எனிமி செம 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 செம. அது ஆக்சுவலி ஒரு பாட்டு இங்கே இருக்குது. நல்லா அட்லீஸ்ட் ஒரு ஓசிக்கல் கிடச்சிது. இப்போ வரைக்கும் என்னோடய லெவல் பார்த்தது இல்லைல்ல யாரும். நான் செத்துக்கப்புறம் பார்ப்பீங்க. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஸோ ஒரு ஃபினிஷ். என்னோட எனிமி. ஐயோ, நான் ஃப்ரெண்டை போய் காப்பாற்றணும். செத்துட்டான். அது பற்றி எப்படா நீங்கள் மட்டும் இப்படிலாம் சாகுறீங்க? இப்படிலாம் சாகுறது வந்து தப்பு. இது இல்லை, யாரோ ஓடுற மாதிரியே சுற்றுக்கு. வாங்கடா. என் கண்ட்ரோல்ஸை பார்த்துக்கிட்டு என் கண்ட்ரோல்ஸ் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அப்படியே பழக்கமாயிரும். ப்ரோ 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 இது நூப்பு மாதிரி. வாங்க, இதெல்லாம் கத்தியால் கொள்ளும். இப்படி இப்படி. ஐயோ, இப்போ நான் கையாலே கொள்ளுவோம். சாவடா நீ. இதுதான் ஒன்று. வந்துட்டேன். ஐயோ, சாரி ப்ரோ. 4th நம்பர் விட்டு பாவம். 4th நம்பருக்கு நான் துரோகம் பண்ணேன். டீம் ஒர்க். லைட்டாக கோல்டு, என்ன பண்ணுறது? ஐயோ. ஓ, பெண்ணாடி அடிக்கிறாங்களா?
கண்ணாடியிலேருந்து அடிச்சிட்டேன் சார். ரீகால் பண்ணுறான். உனக்கு ரீகால் பண்ணலை, உனக்கு ரீகால் பண்ணலை, ரீகால் பண்ணுறான், ரீகால் பண்ணுறான், துரோகம் பண்ணுறான் பார்த்தீங்களா? ரீகால் பண்ணுறான். நானும் 3 ஃபினிஷ் தாண்டா அடிச்சு வச்சிருக்கேன். சூப்பர். டீ அது ஒரு ஸ்குவாட்ரா. சாப்பிட செத்து. ரீகால் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க ப்ளீஸ். ரீகால் பண்ணுறா டே. செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் சிதுறான். சரி, கண்ட்ரோல் சொன்னால ஒழுங்குபடுத்தும். தொட்டடலாம் அப்படி ஆகுது, இப்படி நடக்க. ஸ்கோப் இங்கே வச்சுக்கிட்டு சாமடா. சூப்பர் சூப்பர். ஐயோ. ரீகால் பண்ணு, ரீகால் பண்ணு பாடி. இவனாச்சும் ஹெல்ப் பண்ணுறானே. ரீகால் பண்ணுறான் பாடி. எவ்வளோ? 18. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன். பரவாயில்ல, என் அளவுக்கு தான் லெவல் இருக்கான். நான் 52, 51. இவ்வளோ ஸ்பீடில் வரேன் பாரு. எதுக்குடா லூட் எடுத்த? M10 எடுக்காதடா. எனக்கு M10 சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் வேணால் அது பயங்கரமான கண்ணாக இருக்கலாம். ஆனால் பிஜிஎம்ஐயில் இருக்கிற டுப்புக்கு கன் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. M10 ஸ்கின் இருக்கா கூட எனக்கு தெரியாது. M10 யார் எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியலையே. யார் எங்கேருந்து வேணாலும் அடிக்கலாம் பத்திரமாவே. சூப்பர்ரா, தேர்ட் நம்பர். இங்கே ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு டப்பா இருக்கணும். எதுவுமே இல்லை. ஸ்கார் கன்னாச்சும் தாங்க அப்பாடி. கிட்ட தான் எனிமே இருக்கான். முன்னாடி லேக் ஆகுது. படுத்துக்கூட படுத்துக்கூட. மூணு ஃபினிஷ் அடிச்சிட்டேன். 2 நூபு, இன்னொன்று வந்து இன்னொன்று வேறு. இன்னொருத்தன் ப்ரோ தான். அவன் ஒளிஞ்சு இருந்துச்சு ஆடிட்டு இருந்தான். நம்ம வீட்டுக்குள்ளே போவோம், ரஷ் அடிப்போம். ரஷ்ஷு தான் நம்மளுக்கு பிடிக்கும். இருக்கானா ஆனாச்சு. மொட்டை மாடி போவோம், தந்துருக்கு. இங்கே இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. போடா அங்கிட்டு. அங்கே இருக்கான். ஐயோ, அவன் ப்ரோ தான். டே இல்லை கைஸ், அவன் நூபு தான். ஐயோ, அந்த நூபு கூட என்னால் அடிக்க முடியல. நாக்கடா வாங்க. அச்சோ, எவ்வளோ பேர் செத்தீங்க? தேர்ட் நம்பர் போயிட்டான். செகண்ட் நம்பர் இங்கேயோ கொண்டாங்க. ஆனால் ஐயோ, எனிமே அடிச்சிட்டான். எனிமே இதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சோன்னா அதுதான் தெரியல. ஒரு ஷெட்டை போட்டு காமி. இங்கே தான் எனிமே இருக்கான். அது போட்டு நல்லா தெரியுது. ஐயோ,
M416 வச்சுருக்கான். எனக்கு இந்த இது செட் ஆகலை. இதுக்கு முன்னாடி எப்படி வச்சுருந்தேன்னா இங்கே வச்சுக்கிட்டேன். 3 ஃபிங்கர்ஸ் ஆட போகிறேன். 2 ஃபிங்கர் தான் ஆடிக்கிட்டு இருந்தேன் குழந்தை ஆட்டம். நீ பழைய மதிய வைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சும்மா ட்ரை பண்ணேன் இந்த மாதிரியாச்சும் ஆடலாமே. நீயும் இதான் நான் ஒரிஜினலாக நான் இது குரடா ஐயோ இவ்வளோ பெருசாக ஆகாதுடா. இந்த மாதிரி யூஸே பண்ண மாட்டேங்க. நான் இங்கே வச்சுக்கணும். அப்புறம் 3 ஃபிங்கர்ஸில் ஆட போகிறேன். ஸோ இதான் என்னோடய ஸ்கோர். பிளாட்டினம் 2. இப்போ லிவிக் தான் போடுவேன். ஆனால் அவ்வளோவா நான் ரேங்கில் ஆட மாட்டேன். சவுண்டு நான் பேசுகிறது கேட்குதான்னு கூட தெரில. பரவாயில்ல. சரி, நான் போட்டிருக்கிறது யூசி ட்ரெஸ்ஸான்னு காமிக்கிறேன். நான் ஒரு 4 யூசி ட்ரெஸ் வச்சுருக்கேன், காமிக்கிறேங்க. அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது. ஃபஸ்ட்டு யூசி ட்ரெஸ் இது, செகண்ட் யூசி ட்ரெஸ் இது 2500 யூசி இப்போ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இது கிடையாது. இது 9000 கோல்டு காயின். மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் மாதிரி இருக்கும். இது 9000 கோல்டு காயின் கொடுத்தா தான் பெர்மனெண்ட். அதுக்கப்புறம் இதுவும் 9000 கோல்டு காயின் கொடுத்தா தான் பெர்மனெண்ட். இல்லாட்டி அதுக்கப்புறம் இது இன்னொரு 3வது யூசி ட்ரெஸ் காமிக்கிறேன். இப்போ இந்த ரைட் சைடில் போட்டு அவுட்ஃபிட்ஸ் போங்க. அவுட்ஃபிட்ஸில் போனீங்கன்னா யூசி இது வந்து பெர்மனெண்ட் வந்து 2500 யூசி பெர்மனெண்ட். இந்த 2 ட்ரெஸ்ஸும் எனது லைட். இது பாருங்கள் 9000 இருந்தால் இது நார்மல் தான். 9000 கோல்டு காயின் வச்சுருந்தா இது 9000 கோல்டு காயின். இது எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். அதற்கு நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து எப்படி வந்து ஈஸியாக இது பண்ணுறதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு வடக்கன் பாய் சொன்னார். என்னென்னா எப்படி லெவலை ரொம்ப சீக்கிரமாக ஏற்றுறதுன்னு. இதான் என் லெவலா. இது இல்லை, இது இல்லை லெவல் போட்டிருக்கோம். அது எங்கன்னு தெரியலையே. லெவல் இங்கே தான் ஏற்றணும், அப்படி தான் ஏற்றணும் காமிக்கும். ஈக்கு ஜானா சக்கே டன் டன் டன். இப்போ நான் வந்து லெவல் வந்து 52 இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணோம், இதுக்குள்ளே போங்க. தொட்டு இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கீழே போங்க. இது வந்து XP 2 XP கார்டு. சீக்கிரமாக எண்ணி ஏறும். இது வந்து ஒன்று போட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒன்று. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, அன்ரேங்க்டு போய்ட்டு எங்கே இருக்குது அதரில் போய்ட்டு விசஸ் கொடுத்துட்டு ஒரு மேட்ச் போங்க. முதல்ல நான் எவ்வளோ இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. 17,934 இருந்திருக்கேன். இப்போ இந்த மேட்ச் ஆடுவோம். மொத்தமாக ஃபுல்லாக தான் ஃபுல்லாக நூவுக்கு தான். தொட்ட இடத்துல தான் சண்டை போடலாம், சுடலாம், அவ்வளோதான். இங்கே பாருங்களேன். ஐயோ என் கூட இருக்கவங்க டீம் மேட்ச்லாம் எவ்வளோ பெரிய நூபுனா. இங்கே வரேன் ரூபு குரூஹோஸில் இறங்குவேன். இது என்னோட ட்ரெஸ்ஸு. நான் இதை வச்சுக்கிறேன். எப்படி நானும் ஒரு நூப் ஆயிட்டேன். எல்லாமே நூபு தான். இப்போ ஏன்டா இதை விளாட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் அட்லீஸ்ட் 20 ஃபினிஷ்க்கு மேலே போனீங்க, வின்னர் சிக்கன் டின்னர் தான் அடிப்பீங்க கன்ஃபார்ம். அப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, அட்லீஸ்ட்டு ஒரு 5000 XP ஏறும் அப்படின்னு சொல்லி அந்த வடக்கன் பை போட்டிருக்காரு. பார்ப்போம். அது எப்படியும் பொய்யா தான் இருக்கும்.
உடப்பாவி செகண்ட் நம்பர் எனக்கு மேலே இருக்கியாடா. என்னை எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கடா. ஷோபா எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கடா நூபுங்களா. நான் ஃபினிஷ் தான் பண்ணோம். இந்த மாதிரி கேம்ப்லாம் அடிக்காது. ஏன்னா எல்லாமே ஒரு நூப்ஸ் தான். நூபாட்டம் தான் ஆடும். என் கூட டீம்மேட்ஸ் தான் நூப்பு தான். ஏய் டீம்மேட்ஸு ஏய் தான். நானும் நூபாட்டம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸை. இங்கே மேலே இறங்கிட்டேன். உள்ளே போகணும். உள்ளே எடுத்தோன்னா ஒரு கன் எடுத்துக்கோங்க. அது எந்த கன்னாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் ஒரு நூபு கன்னாக இருந்தால் கூட பரவாயில்ல. அசால்ட்டாக நீங்கள் வின்னாடி சிக்கன் டின்னர் அடிச்சிடலாம். இப்போ போய் லூட்டெல்லாம் அடிக்க போகிறதே இல்லை. போய் எவனாச்சும் வந்தானா அடிக்கணும். அதான் ரியல் பிளேயர் தான் போல கைஸ். ஆமாம் லூட்டாக பொறுக்கிறாங்க. பொறுக்கி சுடவும் முடிக்கிறாங்க. இது போட மாட்டேங்க. ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? இங்கே ஒரு எனிமி கேட்குது சவுண்டு கேட்குது. நூபு தான். வெயிட் பண்ணுங்க, நானே காமிக்கிறேன். இப்போ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ பெரிய நூபுனா. நான் சுடுறது கூட தெரியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய நூபு. இதுவும் பாருங்கள். ஐயோ ஆனால் இந்த நூபு கிட்ட போய் செத்துடாதீங்க. சாப்பிட நிறைய ஃபினிஷ் அடிக்கணும். பெரிய ஆடணும். அதுவா செத்துருச்சு. என் சேனல் என்னோட இது பெரிய ருத்ரா வச்சிக்கா. ரெண்டுமே ஒரே கண்ணாக வச்சுக்காதீங்க. ஆனால் 2 கண்ணும் ஒரே வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி வச்சு நிறைய தேவைப்படும். நூபு எவ்வளோ பெரிய நூபாக இருந்தாலும் அது எப்பயுமே வெஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்து போட்டுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. நம்ம சுடுறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம், தப்பே இல்லை. ஆனால் இது அந்த நூபுக்கிட்டேயும் கன்று இருக்கும். எது வேணாலும் இருக்கலாம். MG3 இருக்கலாம், P90 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தே இருந்துக்கணும். இப்போ வேறு ஏதாச்சும் நூபு கிடைக்குதா? கார் எடுத்துகிட்டு போம். இப்போ தான் நூபு அசால்ட் அடிக்க முடியும். கார் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வண்டி பெட்ரோல் காரியார வரைக்கும் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருங்க. அங்கே பாருங்கள் ஒரு நூபு. இப்போ அந்த நூபு எப்படி அடிக்கிறான்னு பாருங்களேன். அவ்வளோதான். எப்படின்னா ஐயோ இது எவ்வளோ பெரிய நூபா. வாங்கடா. செம்மையாக ஆடியாச்சு. இங்கே பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் யுவம் பேச்சு எப்படி ஆடி என் லைஃப்பை குறைச்சிருச்சுன்னு. அதுக்கு எந்த பயப்படும் தேவையில்ல. முடிச்சுட்டு போங்க, சந்தோஷமாக வாழுங்க. ஐயோ முடிஸ்டைனில் தான் நிறைய நூப்ஸ் வரும். அதுவும் கரெக்டாக எங்கே இருக்கனோ அங்கேயே நில்லுங்க. ஏஐஸ்லாம் ஏஐ ஆட்டம் தான் பண்ணோம். டோக்கன் வச்சுட்டு 6x 4xன்னு வாங்கிக்கோங்க. நான் இப்போ வாங்க போகிறதில்ல. எல்லா நூபும் இங்கே தான் வரும். ஒருத்தன் அடிச்சிங்கன்னா எல்லாமே இங்கே தான் வந்துடும். இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ நம்ம மெடிக்கேட் போட்டுப்போம். மிடிஸ்டைனில் தான் எல்லா நூபுகளும் வரும். மிட்ஸ்டைன் ஏதோ ஒன்று விடுங்க. சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு நூப் கண்ணில் மாட்டோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், உடச்சி எரிஞ்சிடலாம். ஏதாச்சும் ஒரு நூபு வந்தால் போதும், எல்லா நூபும் வந்துடும். அதான் தேடிக்கிட்டே இருக்கேன். என் நடுவில் ஏன் சவுண்ட் ஏற்றுறேன்னா சும்மா அந்த நூபை பார்க்குறதுக்கா. நூபு வேறு ட்ராப்லாம் வரும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே படுற நான் P90 எடுத்துட்டேன் அப்படின்னு. ஐயோ அந்த 4th நம்பர் இருக்க இடம் தான். நூபு சண்டை போட்டுக்குது.
நம்ம விடக்காது அந்த இடத்துக்கு போகணும். ரொம்ப லாக் ஆகுது. இருங்க. அது இதில் என்ன பெரிய ட்ராபேக்னா, ஐ மீன்ஸ் ஒரு நல்லதுன்னா, இதில் லிவிக்கில் எப்பயுமே 3 பேர் தான் இருக்க முடிச்சு. அது பேர் என்னது? எப்பயுமே லிவிக்கில் 50 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஏஐ போட்டு 100 இருக்கும். 100 இங்கேயோ செம்மையாக சவுண்டு கேட்குது. நூப்ஸ் எல்லாம் கண்டுக்காது. வந்துச்சா போட்டோமான்னு இருக்கணும். சவுண்டு கேட்டு தான் எல்லாமே வரும். சுடுவோமா? அப்போ தான் எல்லா நூப்ஸும் வரும். அங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? சொன்னல, நான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம் என்ன தான் பண்ணுது. என்னை சுடுற வரைக்கும் பார்ப்போம். இங்கே ஏதோ நூப் இருக்குங்க. வேற எங்கே இருக்கு? எவ்வளோ வரும்போது சவுண்ட் கேட்குது. எவ்வளோ வரும்போதே சவுண்டு கேட்குது. பரவாயில்ல, அதை கொண்டு தவிட. அது ஒரு நூபு தானே? எஸ், அது கரெக்டாக ஒரு நூபு தான். ஓ, அந்த நூப் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா? எங்கே சவுண்டு கேட்குதோ அங்கே தான் போகுது. விடக்காது 4th நம்பர் கிட்ட போகுது. எனக்கு கடுப்பாகுது. அவெல்லாம் எதுக்கு வரான்? போட. இந்த நூப் போயிடுச்சு. அந்த இருக்கு பார்த்தீங்களா? போடு போடு போடு. ஐயோ செத்துருச்சு. அங்கே ஒரு நூபு. வாங்கு வாங்கு வாங்கு. இங்கே பாருங்க. சாமடா. ஆனால் நான் 6 ஃபினிஷ் அடிச்சிட்டேன். நீ நல்லா தான் ஆடுற. 4th நம்பர் நூப் வந்து நூப் ட்ரைனிங் எடுக்கிறாரு. லைவ் போனால் போது ரொம்ப எனிமி கிட்ட அந்த நூப்ஸ் கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஓகே. டிஸ்க்ளைமர், என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ஃபுல்லி அவ்வளோ நேரம் கழிச்சு போடுறேன். மறந்துட்டேன் டிஸ்க்ளைமர்னு ஒன்று. ஏன் கேமே கூட டிஸ்க்ளைமர் சொல்லிச்சு நம்மளுக்கு சேனலுக்காக. நம்ம இங்கே படுத்துப்போம். எல்லா இனிமே எப்படி இங்கே தான் நூபு 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 கேட்குறதுலாம் செத்துருவேன். இப்படிலாம் வரக்காது. ஜோன்லேருந்து வந்தாலும் வரும் நூப்ஸ். தே தே நீய 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 ஊதே ஊதே நாத நீ ஊதே நாத நீய ஊ தே தே நாத நீ. ஏய், வண்டி எடுக்காதடா. சுட்டுருவேன். போடாங்க. சரி பாய். இந்த வண்டி எடுக்காதான் சுட்டேன். அவன் பயந்துட்டு ஏன்டா அடிக்கிறான்னு பார்த்தான். ஐயோ, தம்பி வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? வெயிட் பண்ண நான் சொல்கிறேன். ஆக்சிடென்ட் எப்படி சொல்கிறது? பைக்லேருந்து விழுந்துட்டேன். அது வேறு விஷயம். கரெக்டாக மெடிக்கிட் போடணும். பாட் வந்து நம்ம மண்டையில் அடிச்சிடுறோம், செத்துருவோம். போடா, நல்லா இருப்படா நீ. வண்டியிலேருந்து அப்படியே குதிச்சிட்டேன். தேடி அடிய ஊதே ஊதே ஊதனாத நீ. பைக் சவுண்டு கேட்ட எல்லாம் இங்கே ஒரு பார்த்தீங்களா ஒரு நூபு. ஊய்யோ, எப்படி பிரேக் அடித்தேன் பார்த்தீங்களா?
யாராச்சும் வாங்கடா இந்த வழியில இருந்து அடிக்கிறேன். இங்கேருந்து ஒருத்தன் வரானா பாருங்க. எனக்கு தான் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில. நான் வேறு தெரியாமல் ஸ்குவாடு போட்டேன் சேயில். ஒருத்தாளாக ஆனால் தான் அவ்வளோ ஃபினிஷ் வரும். அது நூம்பா சி நம்ம டீம்மேட். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, சவுண்டு பயங்கரமாக கேட்குது. யாரா அது? சீக்கிரம் சீக்கிரம் ஓடு 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 ஓடு. ஜோன் வேற வந்துக்கிட்டே இருக்கோ. நின்றுச்சு. என்னடா பீல்ஸ் எடுத்து சாப்பிட்றியா? சாப்பிடு சாப்பிடு. மிச்டைன்லேருந்து இப்போ எல்லா நூப்ஸும் எப்படியும் வரும். ஏன்னா இங்கே தான் எல்லோரும் இருப்பாங்க. ஐ மீன்ஸ் நூபுங்க. சீக்கிரம் வாங்க. எப்படா உங்களுக்கு மட்டும் கிடைக்குது? நானும் சுடுறேன்டா. ஒன்றும் ஒருத்தன் கூட வர மாட்டேங்குது. எவ்வளோ பேர் காலி கிரவுண்ட் இருக்கா? இதை நான் சுடுறேன். வாங்கடா எல்லோரும் வாங்கடா பார்ப்போம். பாருங்க, ஒருத்தனாச்சும் கையில் வந்து சிக்குங்கடா. ஒருத்தனும் கையில் வந்து சிக்க மாட்டேங்கிறான், சாகவும் மாட்டேங்கிறான். அப்படி நான் அடித்தா கூட நாக் பண்ணிட்டு அவங்க அடிச்சிட்றாங்க. கீழே உள்ளே வந்துட்டேன்டா. வர சொல்கிறா இப்போ எல்லா நூபியும். இந்த சம்பவம் செய்கிறோம். ஜோன்லேருந்து ஏஐ வரலாம். ஏஐலேருந்து நார்மல் இருக்குது, ப்ரோ இருக்குது, ஆட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒருத்தராக போங்க, 4 பேர் 5 பேர் போயிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? இப்போ நான் போடுற மேட்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு மோட்டலாக கையில் வச்சுப்போம். ஒரு நூப் வந்தனும் கரெக்டாக போட்டுருணும். அடா இந்த இடமா? இங்கே தானே இருந்தேன். இதுக்கு முன்னாடி இங்கே தானே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு எனிமி வந்துச்சு, அடித்தான். சீச்சி நான் தான் அங்கே அடித்தேன். கார் எடுத்து அங்கே இருக்க காருங்க. எங்கடா அப்பாவீங்களா? ஓ மை காட், இன்னும் ஒரே ஒரு நூப்பு தான் இருக்குது. ஒரு நூப்பு தான். டே வின்னர்னு வச்சுக்கடா, என்ன போட்டு அடிக்காதீங்கடா ப்ளீஸ். நூபே நூபே இறா ப்ளீஸ்ரா. உள்ளே போடு, கிளம்பு. ஐயோ வெடியுதே. எல்லோரும் போய் பாருங்கடா. நல்ல வேலை கன் கிடச்சிருச்சு. வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். வின்னர் வின்னர். சரி, அது நம்ம டீமே தான். இங்கே எந்த ஏர் ட்ராப்பில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஏர் ட்ராப்பில் என்ன கன் இருக்கும், என்ன கன் இருக்கும்? MG3 இருந்தால் பங்கமாக இருக்கும். இல்லை AR தான் நல்லாயிருக்கும். MG3 விளையாட்டுக்கு சொன்னால் MG3 கிடைக்கிது. டான் டான் டாண்டிட்ட டாண்டிட்ட டான் டான். ஏய் டான் டான் டான். சவுண்டு எப்படி கேட்குது பாருங்க. பா பங்கம். சரி, இப்போ நம்ம உள்ளே போவோம். இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, எப்பவுமே அதுதான் முக்கியம். ஸ்கோர் எப்படி ஸ்கோரா? இது பாருங்க, 21 ஃபினிஷ். இதுதான் நான் சுட்டா எது பண்ணாலும் எனக்கு வர மாட்டேங்குது, அவனுக்கு வருது. இப்போ எக்ஸ்பியை போய் பார்ப்போமா எவ்வளோ ஏறி இருக்குன்னு. 17,800 900 800 900 சம்திங். ஆனால் இப்போ பார்ப்போமா எவ்வளோ இருக்குன்னு. அந்த வடக்கன் சொன்னது உண்மையா பொய்யான்னு. உன்னைய நம்பி தான் இருக்கேன் வடக்கன். ஷார்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு ஆட்டுக்கால். ஓகே,
ஒரே ஒரு டாப் 1000 ஏறி இருக்கு. சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வேறு நிறைய டிப்ஸ். ஸோ பை கைஸ், பை 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 பை. இது உங்கள் மிஸ்டர் ருத்ரா பிகில் ஒய்டி. உன்னை புது வீடியோ சந்திப்போம். பை 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 பை.